பாருங்க, இந்த அழகான ஒரு ப்ளவுஸ் பிட்டில் வந்து ஒரு சுடிதார் நெக் வந்து எப்படி தைக்கலாங்கிறது பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த லைனிங் கிளாத் வந்து ரவுண்ட் நெக் வச்சு தான் நான் மார்க் பண்ணுறேன். ரவுண்ட் நெக் வச்சு மார்க் பண்ணியாச்சு. இந்த மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 5 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சு நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டு வந்து சென்டரில் வந்து ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இதை அளந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஹைட்டை பொறுத்து தான். இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு சுடிதாரு, குர்த்தீஸு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பாவாடை, பட்டு பாவாடை, இதுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி மாடல் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ இது வந்து எப்படி தைக்கணுங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடுக்கு தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது எவ்வளோ ஈஸியாக தைக்கலாங்கிறதுக்கு தான் காமிச்சிருக்கேன். இதுக்கு எக்ஸ்டெண்ட் வேணால் நீங்கள் ஹைட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சென்டர் பாயிண்ட் வந்து கோடு போட்டிருக்கேன் இல்லைங்களா, கோடு போட்டாச்சு. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டுலேருந்து பாருங்கள், இந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ராஸாக ஒரு 1/4 இன்ச்சு இந்த சைடு அந்த சைடு 1/4 இன்ச்சு விட்டு வி மாதிரி நம்ம கோடு போட்டுக்கலாம். ஸ்கேல் வச்சும் போடலாம், கையிலையும் வச்சு போட்டுக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம் தான் எப்படி வருதுன்ட்டு. கால் இன்ச்சு இருக்கிற அளவுக்கு கோடு போட்டால் போதும், வி மாதிரி போட்டாச்சு. இது வந்து நல்லா திக்காக வந்து வரைஞ்சிக்கலாம். வி மாதிரி சென்டர் பாயிண்ட்டையும் நல்லா திக்காக வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து நல்ல கிளாத் மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்ல கிளாத் மேலே வச்சு இந்த லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து தைக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு இந்த பார்டர் இருந்து இல்லையா ப்ளவுஸில், அந்த பார்டர் மட்டும் விளங்காமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்டர் வந்து ஒரு 2 இன்ச்சு வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கொயராக இல்லை 3 இன்ச்சு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது நமக்கு பெருசாக அந்த டிசைன் வேணால் 3 இன்ச்சு எடுத்துக்கலாம், இல்லைனா 2 இன்ச்சு போதுமானது. சின்னதாக வேணால் 2 இன்ச்சு எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம் தான். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஸ்கொயராக வரணும். 2 இன்ச்சு வந்து ஸ்கொயராக வரணும். அப்போ தான் நமக்கு அந்த டிசைன் கரெக்டாக கிடைக்கும். மறுபடியும் அளந்து பார்த்துக்கலாம். அளந்து பார்த்துட்டு இப்போ இது மாதிரி வி மாதிரி மடித்து இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்த பீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். முக்கோணம் மாதிரி அடித்து தைச்சி வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ பீஸ் தேவையோ அந்த பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி தைச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், இதை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான், தைச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த நல்ல கிளாத் மேலே விரித்து வச்சு அப்படியே ஃபுல்லாக அந்த வி ஷேப்புக்கு வந்து நம்ம தைச்சிக்கலாங்க. அப்படியே அந்த தையல் மேலேயே போட்டு தைச்சிக்கணும். இது உங்களுக்கு நகராமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கங்க. கரெக்டாக அந்த வி மாதிரி ஷார்ப்பு கிட்ட கொண்டு வந்து இப்போ நான் தைக்கிற மாதிரி தைக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த நெக் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த உள்ள சென்ட்ரு கோடு இருக்கு இல்லையா, அந்த கோட்டு மேலேயே கரெக்டாக வச்சு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து அர்கட் போட்டுக்கலாம். அப்போ தான் அடிச்சு திருப்பும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக திருப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஓப்பன் மாதிரி வரும். நெக் வந்து ஓப்பன் வரும். இதில் தான் நம்ம டிசைன் வைக்கணும். நம்ம அந்த பார்டரில் வச்சு தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து லைனாக வந்து 1 by 1 வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். எவ்வளோ ஹைட்டு வருதோ அது எவ்வளோ தூரம் அந்த இது ஹைட்டில் பிடிக்குதோ அந்தளவுக்கு நம்ம வரிசையாக 1 by 1 வச்சு
அந்த ஷேப்பில் வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் போட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்படி நம்ம தையல் போட்டோம்னா இந்த டிசைன் வந்து நமக்கு அப்படியே ஃபிட்டாக நின்றுக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் ஒன்று எடுத்து 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு பாருங்கள், உள் பக்கமாக, அதாவது கிளாத் நெக்கோட பின்பக்கமாக வச்சு இந்த இந்த வி மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா, அது ஒன்று மேலே ஒன்று வச்ச மாதிரி பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இது கரெக்டாக வச்சு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இந்த நம்ம டிசைன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வி மாதிரி பாருங்கள், இந்த முக்கோணத்தை வந்து மேலே அழுங்காமல் தூக்கிட்டு அந்த சைடு இருக்கிறதுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாங்க. இந்த நெக்குக்கெல்லாம் வந்து கடைசி தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ தைக்கும்போது கரெக்டாக அந்த பொசிஷன் வச்சு இந்த வி மாதிரி இருக்குல்ல, அந்த டிசைனை வந்து மேலே தூக்கிட்டு அந்த சைடு இருக்கிற கிளாத்தில் வந்து நேராக அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள். இப்போ தைக்கும்போது இந்த வி டிசைன் வச்சுருக்கிற கிளாத்தை மட்டும் மேலே தூக்கிட்டு அதே நேருக்கு வந்து ஒரு தையல் போட்டுருக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. போட்டுட்டு பாருங்கள், அப்படியே திருப்பிட்டு அந்த டிசைன் இருக்குல்லையே அது மேலேயே வச்சு மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், பாருங்கள், தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு, அந்த டிசைன் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நெக் இருக்குல்லையா, அது வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஏன்னா அடித்து திருப்பினதோடு தான் இருக்குது, நம்ம அதை வந்து ஃபினிஷ் பண்ணல. ஸோ ஒரு 2 தையல், ஒன்றுக்கு மேலே 1 தையல் போட்டு நம்ம அது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது குர்த்திஸு, சுடிதாரு, இதுக்கெல்லாம் வந்து வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் கலராக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு. பாருங்கள், இப்போ நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ பின்னாடி திருப்பிட்டு அந்த நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பிசுரெல்லாம் வந்து நம்ம அந்த லைனிங் கிளாத் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மடிச்சும் உள்ளேயே அடிச்சுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் நெக் வந்து இன்னொரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியது தான். செகண்ட் தையல். பாருங்கள், அவ்வளோதான். நெக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிசைனு சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி தைச்சோம்னா நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்ச நாள் வீடியோ போடலை நான், ஸோ இனிமேல் என்னோடய வீடியோஸ் வந்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பாருங்கள், இதான் டிசைனு. அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. Thank you.